நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு வீக்கெண்டு எல்லாரும் வீட்ல வந்து ஃப்ரீயா இருப்பீங்க. நம்ம நண்பர்கள் வந்து நெறைய நண்பர்கள் டெலிகிராம் குரூப்ல நம்ம கேட்ட ஒரு 5 ஸ்டாக்க பத்தி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோல தான் இருக்கு. நம்ம அதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாலி மெடிகேர். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். 16,000 கோடிக்கு மேல ஆல்மோஸ்ட் 17,000 கோடிக்கு மேல உள்ளது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 46 இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எதுல இருக்காங்கன்னா, மெடிக்கல் டிவைஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு 30% வருமானம் வருது. யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா 32, அதர் வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 38% வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்யூஷன் தெரப்பி, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அந்த அதர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200க்கு மேல இருக்கு டோட்டலா. ஒரு 12 கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் 12 கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இது பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒரு நல்ல கம்பெனி சொல்லலாம். ஒரு அருமையான கம்பெனி இந்த கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்ல ஒரு டிவிடெண்டா தான் இருக்கு. எங்களுடைய ரிசல்ட்ட பார்க்கலாம். ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இதோடைய ரிசல்ட்ட பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 444 கோடி லாஸ்ட் குவார்ட்டரோடயும் நல்லாவே இருக்கு. லாஸ்ட் இயர் குவார்ட்டரோடயும் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 26 இருக்கு. ஒரு அருமையான இது. நெட் ப்ராஃபிட் பாருங்க 92 கோடி ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு குரோத் இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட் ஒரு 5 குவார்ட்டர் வந்து பெரிய குரோத் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துல உள்ள ரிசல்ட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 45 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 362 கோடி. இது அருமையா இருக்கு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லா குரோவா இருக்கு. இப்ப எல்லா ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லார்ஜ் கேப்ப விட. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அருமையா வச்சிருக்காங்க. 2,000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 930 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் மைனஸ் மைனஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு 3 ப்ளஸ் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 239 இது கூடியிருக்கு. இத மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில 53% இருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. 66 வந்திருக்காங்க. பின்ன 62 வந்திருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஒரு 3%க்கு மேல. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைஸுங்க. நம்ம மெடிக்கல் டிவைஸ்னா பிளட் பிரஷர் அந்த நெறைய ஏகப்பட்டது மெடிக்கல் டிவைஸ் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் மெடிக்கல் டிவைஸு. அதுதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவிலயும் பண்றாங்க. இந்த ஸ்டாக்கோடைய இது வீக்லி சார்ட்டுங்க. இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்குக்கு. இப்ப அத வந்து தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான் வந்து. நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்பைக்கு. ஆமா 2023 சப்போர்ட். அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் செக்டார் கனரா பேங்க். ஒரு நல்ல டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் கனரா பேங்க். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு. ஸ்டாக் நல்லாவே ரைஸ் ஆயிருச்சுங்க. ஒரு ரூ. 78ல நான் இடையில வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம்போது ஒரு ரூ. 100க்கு வித்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் நல்லாவே அருமையாயிருச்சு. டிவிடெண்ட் ஒரு 3%க்கு மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க ஸ்டாக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. இப்ப ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அண்டர் வேல்யூ தாங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் என்ன பிசினஸ் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹைல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்லா ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பாருங்க, செப்டம்பர் குவார்ட்டர் நல்லாவே குடுத்துருக்காங்க. 32,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்குங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல குடுக்கவே இல்ல. இந்த வருஷம் மட்டும் 61% குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் 61% குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் வந்து புரமோட்டர் யாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐ நல்லாவே கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைச்சிருக்காங்க. கனரா பேங்கோடைய சார்ட்ட பார்க்கலாம். கனரா பேங்க் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தாங்க இருக்கு. அதோட நம்ம சார்ட்டையும் பார்த்துடலாம். கனரா பேங்க் எப்படி இருக்குன்னு.
கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நல்லா இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரைஸ் ஆயி, மறுபடியும் சப்போர்ட் ஆயி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இத ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் ஆயி, இப்ப மேல போயிட்டுருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல சான்ஸ் இல்ல. வெயிட் பண்றது நல்லது. அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆல் டைம் ஹைக்கு வரும்போது, இந்த ஏரியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஹை ரிஸ்க்ங்க. அப்படியே இந்த ஸ்டாக் டவுன் வந்தா, இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்படி போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது என்னோட வியூ தாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் அதாவது டிஃபென்ஸ் செக்டாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ரீசென்ட்டா கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆர்டர் கிடைச்சிச்சு. நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 12,000 கோடிக்கு மேல வருது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தாங்க இருக்கு. ரொம்பவே கூடவே தான் இருக்கு. ஒரு 20 கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 25 கீழ. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ பார்க்கும்போது அண்டர் வேல்யூ தான் இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், ட்ரெய்னிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே பண்றாங்க இந்த கம்பெனி. டிஃபென்ஸ் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டாக் டாப் 5 ஸ்டாக்ன்னு சொல்லியிருந்தோம். அதில நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போய் பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் இன்னும் வரல. செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோடைய குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா கூடிட்டே இருக்கு. ஆனா டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பார்க்கலாம். அந்த டிசம்பர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத், ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் 1 இயர்ல 39%, 40% டவுன்ல இருக்கு. ரிசர்வ்ல நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 48.51 இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஜென் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன்ஸ் கம்பெனி. ஜென் டெக்னாலஜி இதோட நம்ம சார்ட்ட பார்த்துடலாம். டென் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதான் ஒரு முக்கியமான ஒரு சார்ட் இது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இதுவரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2025 உடைய இந்த லோ இதுவரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ டபுள் டாப் மாரிக்கு தெரியுது இந்த ஸ்டாக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துச்சுன்னா டபுள் டாப் ஆகும். டபுள் டாப் வந்துச்சுன்னா இத பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால பொறுமையா, நிதானமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க எப்போதுமே. ஐடிசி ஹோட்டல் அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு. ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. 38,000 கோடிக்கு மேல உள்ள ஒரு ஸ்டாக்கு. மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தாங்க இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 10க்கு கீழ தாங்க இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. ஐடிசிலேருந்து பிரிஞ்சது தான். ஐடிசி ஹோட்டலு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீயா கிடைச்ச ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 40 இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் இருக்கு. கம்மியா இருக்கு. பார்ப்போம் இந்த டிசம்பர் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. 565 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1025 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடிக்கு மேல இருக்கு. மிகப்பெரிய ஒரு ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 50 கீழ இருக்குங்க. அத நம்ம முக்கியமா கவனிக்கணும். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 25 புள்ளி அதிகமாவே வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வச்சிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டரே கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். எஃப்ஐடி தான் ஹோல்ட் பண்றாங்க. அதனால இது ப்ரமோட்டர் வந்து கம்மியா இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. கவர்மெண்ட்ட்ட கொஞ்சோண்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்குது. 14% இருக்கு. ஆனா எஃப்ஐடிஐட்ட தான் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபண்டமெண்டலா உள்ள கம்பெனி தான் ஐடிசி ஹோட்டலு. இதோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. முக்கியமான சப்போர்ட்டு எப்போ இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனுச்சோ, அத நோக்கி தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான இந்த கிரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஏப்ரலோட முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2025 மார்ச் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது ஐடி செக்டார்ல உள்ள ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். மிட் கேப் டூ ஸ்மால் கேப்பு பிர்லா சாஃப்ட். பிர்லா சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5% மேல ஏறி இருக்கு. ஒரு 12,000 கோடிக்கு மார்க்கெட் கேப்ல ஸ்டாக் பி டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீஸ்ல இருக்காங்க. இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் லைஃப் சயன்ஸ் 2 சர்வீஸ்ல இருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகே பிர்லா குரூப்பு, பிர்லா சாஃப்ட் கம்பெனி இந்த கம்பெனி வந்து. இவங்களோட ரிசல்ட்ட பாருங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு. 3 இயர் சார்ட் வைக்க பாருங்க. நல்ல ஹைட்லேருந்து வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி இப்போ சைட்வேல தான் இருக்கு. ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பாருங்க. இயர் ஆன் இயர்ல 624 பண்ணவங்க 512 இப்போ 422 அப்படியே தேஞ்சு கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3000 கோடிக்கு மேல இருக்கு. நல்லாவே ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தாங்க இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சம் வித்திருக்காங்க. ஆனா டிஐயும் கொஞ்சம் வித்திருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் அதிகமா கூடியிருக்குங்க பாருங்க. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் வந்து மேல வாங்கிட்டு இப்ப இன்னமும் ஆவரேஜ் பண்ணி தான் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இப்போதைக்கு நான் வாங்கின விலைக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. பார்க்கலாம் மேல போகுதான்னு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் சைட்வே 2025 ஏப்ரல் லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி, மறுபடியும் டச் பண்ணிட்டு, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி, இப்போ மறுபடியும் கீழ வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீன் லைன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்க வாங்குங்க, விங்க நான் சொல்லவே இல்ல. ஏன்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும், நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.